இது வந்து போய் ஆஃபீஸ்ல வந்து சைன் போட்டுட்டு உட்கார்ந்து சிவனேன்னு ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு வீட்டுக்கு போற வேலை கிடையாது. போயிட்டு நான் சார் 4 பேர்ட்ட பழகணும், பேசணும், கான்டாக்ட்ட பில்ட் பண்ணணும். ம். நம்ம கூடவே இப்ப நடிக்கிறவங்க இருக்காங்க. வேற ப்ராஜெக்ட்லும் நடிக்கிறவங்களும் அதே அவங்களே. அவங்க அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஒரு கேர்ள், ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், ஒரு மேலோ, ஃபீமேலோ சொல்லும்போது, அவங்க நம்மள ரெஃபர் பண்ணுவாங்க. இப்படிதான் நம்மளுடைய வொர்க் வந்து பில்ட் ஆகும். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அத விட்டுட்டு, நம்ம போனோமா, உட்கார்ந்தோமா, அங்க வந்து சொல்றத பேப்பர்ல பார்த்து நடிச்சோமா, வந்தோமா, ஐயோ! நான் அப்படி பேசுற, பழகுற பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு வர்றதுனால யூஸ் இல்ல. ம். ஒரு விஷயம் வெளிய வந்துட்டீங்க, ஒரு வேலை விஷயம்னு வந்துட்டீங்க, அந்த இடத்துல சகஜமா பேசிக்கங்க, பழகிக்கங்க. இதுதான் நீங்க பண்ண வேண்டியது விஷயங்கள் தவிர, அதுக்கு மீறி யார்கிட்டயும் எவன்கிட்டயும் போய் அடிமை ஆகணும்னு அவசியம் இல்ல. அட்ஜஸ்ட் ஆகி போகணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் வாய்ப்பு குடுக்குறதுக்கு. ம். வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அத தக்க வச்சுக்கிட்டு, குடுத்த வாய்ப்ப அழகா நாம வந்து ஸ்க்ரீன்ல காமிச்சோம்னா, கரெக்ட்டா அடிச்சு சொல்வேன். இன்னைக்கு நெறைய வாய்ப்புகள் அந்த பொண்ணுக்கு வரும். வந்து சேரும். ம். அத விட்டுட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணா தான், அவங்க கிட்ட இருந்தா தான், வச்சா தான் நமக்கு வாய்ப்பு வரும்ன்றதெல்லாம் கிடையாதுங்க. வீடியோ கால்ன்றது இதெல்லாம் வந்து ஆ கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஸ்டார்ட்டிங் பீரியட்ல இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்திருக்கு எனக்கு. அடுத்த நிமிஷம் நம்ம பிளாக் பண்ணிட்டு போயிடணும்.